ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புயலின் காரணமாக விவசாயிகள் மற்றும் பயிர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க போகிறாங்க. அது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 18/2/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயலின் காரணமாக வரலாறுக்கான மழை பார்த்தா ஏற்பட்டுச்சு. அதிகபட்சமாக கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வீடுகள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் பெரும் சேதமடைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் பாதிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பெஞ்சல் புயல கடுமையான இயற்கை பேரிடராக பார்த்தா அறிவித்து ஒன்றிய அரசும் பார்த்தா அதுக்கான எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நிவாரண உதவித்தொகை பார்த்தா வழங்கினாங்க. அதாவது ஸோ ஒரு சில மாவட்டங்கள் இருக்க பாருங்கள், சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய மாவட்டங்களுக்கு நிறையா பார்த்தா அந்த ரேஷன் அட்டைக்கு அமௌண்ட்டு கொடுக்குது, அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலும் புயலால் பாதிப்புக்குள்ளான உட்கட்டமைப்புகளை உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளுக்கு 80 கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரணத்திலிருந்து பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் விவசாயிகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000, நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 22,500 நிவாரணம் என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரண வழங்க பார்த்தா உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது பயிர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நிவாரணம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கான அமௌண்ட் போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்குன்னா மானாவாரி பயிருக்கு பார்த்தா ஹெக்டருக்கு 8,500 கொடுக்குறாங்க. அதேமாரி பார்த்தா பாசன வசதி, நெற்பயிர் போன்ற பயிருக்கு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீண்ட கால பயிருக்கு 22,500 ரூபாய் வழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ விஓக்கிட்டே கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்து அப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான மணி போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5,18,783 விவசாயிகளுக்கு பார்த்தா பயனடையும் வகையில் 498 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதற்கான அரசாணை பார்த்தா வெளியிட்டிருக்கும். இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்கப்படுகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுடைய டேரெக்டாக பேங்க் புக்குக்கே உங்களுக்கான அமௌண்ட் சேரப்போகுது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு பார்த்தா அமௌண்ட்டை போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றதை. இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுடைய டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.